ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு டே 7 ஆஃப் PCOS ரிவர்சல் டயட். ஆல்மோஸ்ட் நான் வந்து என்ன சாப்பிட்றேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே தான் இந்த என்டையர் ஜேர்னியில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஈவன் குட்டி குட்டி டீட்டெயில்டான விஷயம் நான் வந்து கேப்சர் பண்ணலனாலுமே நான் வாய்ஸ் ஓவரில் நான் இது சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் லைக் ஒரு சில விஷயங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியாது. எங்கன்னா போனால் ஒரு 2 சிப் குடிக்கிறது, இல்லை ஏதாவது இப்போ நான் வந்து பக்கத்து வீட்டுக்கு போகிறேன்னா அங்கே கோவா இருந்தால் அது பறித்து சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி மைனரான விஷயம்லாம் நான் கேப்சர் பண்ண முடியாதது கூட சிம்பிளாக இப்போ இந்த 100 டேஸ்க்கு நான் என்னோட PCOS ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சாப்பிட்றேன், என்ன பண்ணுறேன், என்ன ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த சேனலில் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் இவ்வளோ நாள் இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீரீஸில் இதோட அடிஷ்னலாக வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் நீங்கள் ஈச் டே இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் என்ன டே ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது சம்வேர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்குமே ஓகே நம்ம தனியாக பண்ணல, பிகாஸ் ஒரு விஷயத்த வந்து தனியாக பண்ணுறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். அண்ட் நம்ம கூட இவங்களும் இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஹோப் கிடைக்கும். அண்ட் சம்வேர் நான் போடுறது வந்து உங்களுக்கு ரிலேட் ஆகுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எனக்கும் தோணும். ஸோ நீங்கள் எந்த டேயில் இருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க, என்ன வெயிட்டில் இருக்கீங்க, அதெல்லாம் மறக்காமல் உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். டேயோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னவா இருக்க போகுதுன்னா, இன்றைக்கி வந்து நம்ம செட் பண்ணி எவ்வளோ டைம் ஆனாலுமே இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறோம், நம்ம டயட்டில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறோம், பர்சனல் லைஃப்பில் வந்து என்னெல்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் எழுத போகிறோம். இதுதான் இன்றைக்கி டேயோட ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்க போகுது. சீரீஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டாகவும் இதாக இருக்க போகுது. ப்ளஸ் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 நாள் நம்ம முடிச்சிட்டோம். ஒரு வீக்குக்கு தேவையானது இல்லை பேசிக்காக நம்ம என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம். அண்ட் பிளான் பண்ணி ஒரு கன்சாலிடேட் பண்ணி வச்சுட்டோன்னா அன்னைக்கு என்னென்ன சமைக்கணும் அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும்ல. ஒரு நாள் என்னென்ன சாப்பிட்றது பர்ஃபெக்டாக தோசை, லைக் தோசை புதினா துவையல், இந்த மாதிரி பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், இன்றைக்கி வந்து கீரை பொரியல், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேசிக்காக ரஃப் பிளான் ரெடி பண்ண போகிறோம். மார்னிங் இந்த ஐடியாஸ் இருக்குது, மத்தியானத்துக்கு இந்த ஐடியாஸ் இருக்குது, ஸ்நாக்குக்கு இந்த ஐடியாஸ் இருக்குன்னு ஒரு ரஃப் பிளான் ரெடி பண்ண போகிறோம். அண்ட் அந்த ரஃப் பிளானோட வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். பிகாஸ் என்னால் பர்ஃபெக்டாக வந்து இதுதான் நீங்கள் சாப்பிடுங்க, அதுதான் இதுங்க சாப்பிடுங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க வீட்டோட அவைலபிலிட்டி வந்து டிஃபர் ஆகும், ஒருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் ஆஃப்கோர்ஸ் டிஃபர் ஆகும். பட் நான் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் அது என்னுடைய ஆப்ஷன்ஸில். ஸோ அதனால உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். நேற்று நைட் வந்து ஹேர் ஆயில் வச்சேன், இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் நாளைக்கு நைட் நம்ம ஹேர் ஆயில் வச்சு அகெயின் ஹேர் வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம இந்த சேலஞ்சோட டே 1 பிளான் இருந்துச்சுல, அதுதான் இப்போ ஃபாலோ. நான் நேற்று என்னோடய பிளானரில் வந்து லாஸ்ட்டாக வெந்தயம் சோக் பண்ணோம், ஆல்மண்ட் சோக் பண்ணோம் அப்படின்னு நான் எழுதி வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 6 மணிக்கு நான் செகண்ட் மீல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு பத்திரமா என் பேக்குள்ளே வச்சுட்டு ஒரு 1 லிட்டர் வாட்டர் வந்து எடுத்துகிட்டு நான் வேலை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஸோ வந்து வெந்தயம், ஆல்மண்ட்ஸ் இது ரெண்டுத்தையுமே நான் சோக் பண்ணல. அது வந்து நான் இப்போ மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு அப்புறம் தான் நான் சோக் பண்ணேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுட்டு, ஆல்ரெடி வந்து அம்மா வந்து மார்னிங்கே வந்து எங்கள் அப்பாவுக்கு ஹாட் வாட்டர் வச்சாங்க. ஸோ அதை நான் வந்து ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்காக ஹாட் வாட்டர் வச்சுட்டு அந்த ஒரு கண்டெய்னர்லேருந்து இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து 1 லிட்டர் ஸ்டோர் பண்ணிட்டேன். ப்ளஸ் அந்த கண்டெய்னர்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி திருப்பி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். பசிக்கும் போது எனக்கு வந்து நடுவில் க்ரேவ் ஆகும்போது நம்ம வந்து இப்போ ரொம்ப சில் தண்ணியாக இருக்கா, அதனால் அப்போ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கான பேசிக்கான டூ டூ லிஸ்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் ட்ராக் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைட் பை சைடு என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது எங்கள் அம்மா வந்து ஒயிட் ரைஸ், கீரை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தேன், அப்பா பாருங்கப்பா எனக்கு வந்து பொரியல் வந்து உருளைக்கிழங்கு தான் இருக்குது. ஏன்னா கிழங்கு வகைகள்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னென்னா கிழங்குலையும் வந்து கார்ப்ஸ் இருக்கும், அண்ட் ஒயிட் ரைஸும் கார்ப்ஸ் இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து கிழங்கு வகைகள்லையும் நிறைய சாப்பிட்றோம், உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிட்றோம், ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றோன்ற போது கம்பேரிட்டிவ்லி நம்ம கார்ப்ஸோட குவான்டிட்டியை வந்து அதிகமாக தான் எடுத்துப்போம். அதனால் எங்கள் அப்பா கிட்டே வந்து சொன்னதில் வந்து ஓகே அவர் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். ஆனால் அது வரைக்கும் என்னால் வந்து பொறுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போனேன். வாக்கிங் போயிட்டு எங்கள் வீட்டுக்கு வராமல் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 வீட்டு தள்ளி ஒரு ஆன்ட்டி வீடு இருக்குது. அவங்க வீட்டில் வந்து பெரிய பெரிய கோவாஸ் இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு 3 கோவா பார்த்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கோவா மட்டும் இப்போ பறித்து அவங்கக்கிட்ட பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 கோவா வந்து பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மோஸ்ட்லி வந்து இப்போ எங்கன்னா பக்கத்தில் யார் வீட்டுக்குனா போய் நான் ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்டிலேருந்து
ஒரு சொம்பு நிறைய நான் வந்து தண்ணி வாங்கி வச்சுப்பேன். ஸோ பேசிகிட்டு இருக்கும் போதே அப்படியே தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். அங்கே வந்து அவங்க ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. அந்த கிளாஸில் நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நிறைய லெமன்ஸ் வந்து வளர்ந்துருந்ததை பார்த்தேன். ஸோ வந்து லைம் வந்து ஸ்குவீஸ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு லெமன் பறிக்கும் போது அப்படியே ஹைபிஸ்கஸும் பறிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய 3 கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தார். அதில் வந்து ஒரு கார்ன் வந்து நான் எடுத்துக்கினேன். நானும் எங்கள் அப்பாவும் ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு எப்போவுமே நாங்கள் பேசிகிட்டே தான் இருப்போம். ஏதோ வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படியே அவர் கொடுத்தாரு, நான் சாப்பிட்டேன். அவர்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் என்ன நடந்துச்சு இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்றதே நான் ஃபர்காட் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து சொல்லியிருக்கேன், நான் என்னெல்லாம் சாப்பிட்றேனோ அது எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய கார்ன், ஸ்வீட் கார்ன், நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்வீட் கார்ன் வந்து நான் சாப்பிட்டேன். இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிறதுனால எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா ஏதாவது ஒரு ஸ்நாக் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பார். அது இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா சமோசா, பஜ்ஜி அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவருமே ஹெல்த்தியாக பார்த்து வாங்கிட்டு வந்து எல்லாருமே நாங்கள் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம். நான் வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 8 லெமன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 8 லெமன்ஸையுமே இப்போ வந்து பிழியணும். இதுதான் ஒரு பெரிய டாஸ்க்கு. அண்ட் பிழியும் போது ஹேண்ட்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. லெமன் பறிச்சுட்டு அகெயின் போய் வாஷ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 நாளாவது ஸ்டோர் பண்ணுவோமா, அப்படின்ற போது கெட்டு போகாமல் இருக்கணும். அண்ட் கண்டெய்னரையுமே இன்னொரு வாட்டி வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எனக்கு வந்து இந்த லெமன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன செடியாக தான் அதை வச்சோம். அது வருமா வராதா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் வின் பண்ணால், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது வின் பண்ணால் ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த பெரிய பெரிய லெமன்ஸ் பார்க்கும்போது நம்ம நட்ட செடி வந்து வளர்ந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இது இன்னொருத்தவங்களுக்கு எடுத்துகிட்டு போகும்போதே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இது எனக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போதான் எனக்கு புரிஞ்சது. சம்வேர் நான் இது கூட ரொம்ப 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 ரிலேட் ஆகிருக்கேன். இன்னும் நிறைய பிளான்ஸ் வந்து நடணும்னு. இன்னியோட டூ டூ லிஸ்ட்லையும் நான் வந்து மெசேஜ் ஃபார் டுமாரோக்கு அதுதான் நான் எழுத போகிறேன். ஒரு பன் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த எல்லா லெமன்ஸையும் ஸ்க்வீஸ் பண்ணலாம் தான் நான் நினச்சேன். நான் இதுக்கு முன்னாடிலாம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் டார்க் க்ரீன் ப்ளஸ் லைட் ரெண்டுமே கலந்த மாதிரி மிடில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சா, இல்லை வந்து இந்த செடியில் வந்து நார்மலாகவே இப்போ நம்ம ஒரு ஃப்ரூட் எடுத்தோன்னா அதோட ஸ்க்வீஸ் பண்ணி அதோட சாறு வந்து நிறைய இருக்கும். எனக்கு வந்து இதை ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுவும் நம்ம ஹேண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் தான், நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம், ஸ்க்வீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 5 லெமன்ஸ் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பசிக்கும் போது தண்ணி குடிங்க. ஆனால் எல்லா வாட்டியும் நம்மளால் தண்ணியே குடிக்க முடியாது. அப்படின்றதால தண்ணி வந்து கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாகவும் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். நல்லாயிருக்கும் லெமன் ஜூஸ். ஓகேங்களா, அது வந்து செம்மையாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ஏதாவது கிரேவ் ஆச்சுன்ற போது நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி நான் அதை ரசித்து குடிப்பேன். அது ஏதோ எனக்கு ஒரு பெரிய ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்க ஒரு லிக்விட் மாதிரி நான் வந்து அதை ரசித்து குடிக்க ஆரம்பிச்சுவேன். சம்வேர் அந்த கிரேவ் ஆகிற நிமிஷம் நான் இந்த டயட்டையோ இந்த சேலஞ்சோ சீட் பண்ணாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த சேலஞ்சை பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணுவேன். ஒர்க் ஆகும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது வரைக்கும் இந்த கில்ட் இருந்ததே இல்லை. உண்மையாக சொன்னால் ஒரு கடைசி ஒரு 2-3 நாளாக வந்து எனக்கு இந்த கில்ட் இருந்துகிட்டே இருக்குது. பிகாஸ் பொங்கலுக்கு வந்து ஒரு 4 நாளுமே சாமி கும்பிட்டாங்களா, வீட்டில் இருக்க எல்லா வெஜிடேபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கும்பிட்டதுனால இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறத வச்சு நான் என்ன பண்ணுறது. எங்கள் அம்மா வந்து தேர்ஸ்டே தான் சந்தைக்கு போவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்கள வந்து ஏர்ஜும் பண்ண முடியல. போங்கன்னு சொல்லிட்டு ஏர்ஜும் பண்ண முடியல. ஆனால் அதே நேரத்தில் வந்து உருளைக்கிழங்கு செய்கிறாங்க, இல்லைனா வெறும் சாதம் கீரை அந்த மாதிரி செய்கிறாங்க, இல்லைனா புதினா துவையல் அந்த மாதிரி கொஞ்சம் பொரியல் வந்து ஒரு 2-3 நாளாக செய்யலையா, அதனால் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருந்துச்சு. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நம்ம எப்படி இதை அடாப்ட் பண்ணுறோம். பிகாஸ் எல்லா நாளுமே வந்து நம்ம வீட்டில் எல்லா காய்கறிகளும் இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நம்ம எப்படி இதை பெஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்றது தானே இந்த என்டையர் சீரீஸோட கோலே. ஸோ எதுக்கு கில்ட்லாம் அப்படின்னு எனக்கு வந்து இன்றைக்கி தான் என் மைண்ட் சொல்லுச்சு. இப்போ சயின்ஸ்லாம் விட்டுட்டு இதை பற்றி பேசணும் அப்படின்னா, எனக்கு இந்த ஜூஸ் குடிக்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். லெமனில் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும்ல, அது இருக்கும். ஆனால்
இப்போ நம்ம வந்து டயட் இருக்கணும் அப்படின்னா உண்மையாக பேசணுன்னா ஒரு ஒரு வறண்டு போன பாலைவனம் மாதிரி நம்ம வந்து நிறைய நமக்கு பிடிச்ச விஷயம்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்போமா. அப்போ வந்து இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறது, இது வந்து சுகர் இல்லை, உப்பும் நான் போட மாட்டேன், அப்படியே லெமன் இருக்குமா, அப்படியே லெமன் நம்ம எப்படி சாப்பிட முடியும். இது மாதிரி லெமன் ஜூஸ் குடிக்கும் போது அது எனக்கு ஒரு மாதிரி என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமாவது இருக்கேன்ற மாதிரி சம்திங். இதாவது நம்ம டேஸ்ட் பட்ஸை வந்து கொஞ்சம் உசுப்பேற்றி விடுற மாதிரி, இல்லை டேஸ்ட் பட்ஸை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்க நேரத்தில் வந்து இதாவது நம்ம குடிக்கலாமே அப்படின்னு இருக்கும். பட் இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுலேயுமே இது ஒரு ஆஃப்லைன் தான் இருக்குமா. இதில் வந்து ஒரு சிலர் வந்து சால்ட்டு சுகர்லாம் ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சம் சால்ட் அண்ட் சுகரு, கொஞ்சம் சோடாலாம் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இது வெறும் லெமனே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தாண்டி இதுக்கு ஒரு சில சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. சம்வேர் லைக் சயின்டிஃபிக்காக பார்க்கும் போதும் சரி, மென்டலி இதை பார்க்கும் போதும் சரி, இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து ஃபில்டர்லாம் பண்ண மாட்டேன். லைம் ஜூஸோட சீட்ஸ் கூட மோஸ்ட்டாக உள்ளே தான் இருக்கும். இதை ஃபில்டரே பண்ண மாட்டேன். அப்படியே அதை பிழிஞ்சு அதை அப்படியே தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதை அப்படியே போட்டு அண்ட் ஒரு சில டைம்ஸ் அந்த சக்கைன்னு சொல்லுவாங்க, சக்கையாக சம்திங் என்னன்னு தெரில, ஜூஸ் தாண்டி அந்த ஷெல் தாண்டி ஒன்று வந்து இருக்கும், அது பிழிஞ்சாலுமே ஜூஸ் வரும், அதெல்லாம் இருக்குப்பா. அதெல்லாம் நான் வந்து மெழுங்கும் போது அது மாதிரி உள்ளே போய் அது வெடியும் இந்த சென்ஸ். அது லைக் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சாறுலாம் வெளில வரும். அது வந்து நல்லாயிருக்கும். லைம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்து இன்னொரு ரீசன் இருக்குது. என்னென்னா, நான் வந்து எனக்கு வந்து டீ கப்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த க்யூட் கப்ஸ் இருக்கும்ல குட்டி குட்டியாக. ஆனால் என்னென்னா, டீ காஃபி நான் குடிக்க மாட்டேன். எங்கள் அம்மா கேட்டாலும் ஃபஸ்ட் திங் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் வேணாம், நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனால் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் இருந்துச்சு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படிலாம் இல்லை அப்படின்னு புரிஞ்சோன்னே நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ டீயும் குடிக்க மாட்டேன், காஃபியும் குடிக்க மாட்டேன், பாலும் குடிக்க மாட்டேன், உனக்கு எதுக்கு அப்படின்னதுனால நான் வந்து இந்த லைம் ஜூஸ் குடிக்கணுன்றதுக்காகவே அழகாக ப்ளூ கலரில் ஒரு கப் வாங்கியிருந்தேன். ஆனால் அந்த கப் வந்து என் தம்பி ஹேண்டில் உடைச்சிட்டான். ஒரு 1 இயர்க்கு மேலே நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் உடைச்சிட்டான். தென் அதுக்கப்புறம் இது வந்து நான் வாங்கினேன். இதுவும் ஒரு ஆசை தான். அண்டர் பட்ஜெட் அரௌண்ட் ஒரு 99 ருபீஸ்க்கு வாங்கினேன். குடிச்சிட்டேன். இப்போ இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு குட்டி ஆசை. நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஏதாவது ஒரு இது நீ பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னா நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் டயட் பண்ணும்போது அதை இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்ல. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ எனக்கு ஏதோ ஒன்று ரொம்ப பிடிக்குது, தட் இஸ் அண்டர் பட்ஜெட் அப்படின்ற போது, நீ இது ஒரு 10 நாள் பண்ணுறேன், நான் உனக்கு வாங்கி தந்துடுறேன், நீ இது ஒரு 20 நாள் பண்ணுறேன், நான் அதை வாங்கி தந்துடுறேன், அந்த மாதிரி வச்சுப்பேன். இல்லை இப்போ அந்த 20 நாள் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்னா, அது வாங்கிட்டா நீ கண்டிப்பாக இதை பண்ணணும், இல்லைனா நான் உனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன். நானே எனக்குள்ளே பேசிப்பேன். யாரும் வந்து எனக்கு வாங்கி தரணும் அந்த மாதிரி இல்லை, நானே எனக்குள்ளே பேசிப்பேன். நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜேர்னிலே வந்து எனக்கு இந்த ட்ராக்கர் வாங்கணும்னு ஆசை. ஆனால் என்னென்னா, நீ இதை பண்ண மாட்ட, நீ இதை பண்ணிவிடு, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் 4 ஜேர்னி என்னை ஏமாற்றி பண்ணிட்டேன். அண்ட் 5th ஜேர்னியில் வந்து இந்த ட்ராக்கர் வாங்கிட்டேன். அண்ட் இப்போ தான் நான் பார்த்தேன், ஒருத்தவங்க வந்து ட்ராக்கர் வாங்கிட்டீங்களா, ட்ராக்கரில் வந்து என்னென்னலாம் இருக்குது அது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நான் இந்த ட்ராக்கரில் இன்றைக்கான டார்கெட் என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு, பிகாஸ் இதில் எப்படி இருக்குன்னா நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே யூஸ்ஃபுல்லான செக்ஷன்ஸ் தான். இன்னும் இந்த செக்ஷன்ஸில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு நான் ஃபில் பண்ணல. ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்னு சொன்னேன். அதில் நான் போயிட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் த ஹோல் பாடி இன்ச்சஸ், ஆனால் அது ஒரு நோட்ஸ், அது நான் வேற ஒரு இடத்துல எழுதியிருக்கவங்க. அண்ட் வந்து டூ டூ லிஸ்ட் இருக்குது. அந்த டூ டூ லிஸ்ட்டில் போய் நான் டெய்லி ஷெடியூல்ஸ் எழுதி வச்சுருக்கேன். டெய்லி ஷெடியூல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டா எனக்கு தெரியும் இது என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ரொம்ப நேரமாக நான் வெயிலில் சுற்றிட்டே வந்தவங்களுக்கு என் ஸ்கின்னில் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும். மார்னிங் இருந்த டிஃப்ரென்ஸ் இப்போ இருக்காது. பட் சம்ஹவ் ஸ்கின் டோன் வந்து ஒரு சிலருக்கு சேமாக மெயின்டைன் ஆனாலுமே எனக்கு வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது ஒரு ஸ்கின் டோன் இருக்கும். அண்ட் தென் நான் வெளில போகிறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஃபேஸ் வாஷ் பண்ணுற வரைக்கும் அகெயின் என்னோடய ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் டார்க்கர் சைடில் போயிடும். அதான் நான் சொல்வேன், நான் வந்து ஒரு ப்ரௌன் ஸ்கின் அப்படின்ட்டு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் ரியலிஸ்டிக்காக நான் ஷோ பண்ணும் அப்படின்றதுனால தான் ஷோ பண்ணுறேன். ரியல் சைட் லைக் எல்லா டைம்ஸும் வந்து ஸ்கின் வந்து லைட்டரான ஷேட்ஸ்லேயே இருக்காது, இந்த மாதிரி டார்க்கரான ஷேட்ஸும் வரும் அப்படின்றதுக்காக தான் நான் ஷோ பண்ணுறேன்.
அண்ட் ஃபைனலி எண்ட் ஆஃப் த டேக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு மீல் தான் இருக்குது. அந்த ஒரு மீலும் வந்து நான் வந்து தோசை ஊற்றி வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அதை சாப்பிடணும், அவ்வளோதான். இப்போ இந்த பிளானரோட அப்டேட் வருவோம். என்னென்னலாம் இன்றைக்கி நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து மார்னிங் செக்ஷனில் வந்து நல்லா வீடியோ கவர் பண்ணுவேன். ஈவினிங் ஆச்சுனாலே ஒர்க்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னோடய டாப் ப்ரியாரிட்டிஸில் வந்து 45 மினிட்ஸ் வந்து வாக்கிங் எடுத்துருக்கேன். அதை வந்து முடிச்சிட்டேன். அதுக்கு கீழே வந்து இதில் என்னென்ன செக்ஷன் இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோ போடுறேன். அண்ட் டூ டூ லிஸ்ட்டில் வந்து இன்றைக்கி நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஹேர் வாஷ் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் கசாயம் வந்து பிஃபோர் மீல் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் லைன் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். தென் வந்து நான் ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் ஒரு இந்த பொங்கல் அப்போ கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி அப்படியே பத்திரமா எடுத்து அகெயின் பீரோவில் எடுத்து வச்சிடணும். ப்ளஸ் ஒர்க் ரிலேட்டடாக ஒரு 3 மினி டாஸ்க் எழுதியிருக்கேன். இதை தாண்டி நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மீல் செகண்ட் மீல் இது ரெண்டுத்தையும் பர்ஃபெக்டாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் பேக் பண்ணணும்னு எழுதி வச்சுருக்கேன். அதை நான் எழுதலை, முடிக்கல. ஸோ அதை தாண்டி இது எல்லாத்தையும் டிக் போட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர்னு 3 செக்ஷன் இருக்கும். அந்த 3 செக்ஷன்லையும் நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு எழுத போகிறேன். இன்றைக்கி வந்து மார்னிங் ஓவராலாக ஒரு 3 லிட்டர் வாட்டர் எடுத்திருப்பேன். அப்புறம் டெய்லி ஷெட்யூல்ஸில் வந்து லாங் வீடியோ எடுக்கணும், ஷார்ட் வீடியோ எடுக்கணும், அது எழுதியிருக்கேன். ப்ளஸ் லாங் வீடியோ அண்ட் ஷார்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும். அண்ட் இன்றைக்கி எவ்வளோ எக்ஸ்பென்ஸ்னால் ₹1 நான் செலவு பண்ணல. ஸோ அதனால் நத்திங் தான் எழுதியிருக்கேன். அண்ட் நோட்ஸ் ஃபார் டுமாரோவில் பை திஸ் வீக் இல்லைனா பை திஸ் 2 வீக்ஸ் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிளான்ஸ் வந்து நம்ம வாங்கி நடணும். அப்புறம் ரேட் யுவர் ப்ரொடக்டிவிட்டி, ரேட் யுவர் மூட், ரேட் யுவர் ஹெல்த், இது 3 இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி இஸ் 3 ஸ்டார் கொடுக்கலாம், மூட் இஸ் சம்திங் நைஸ் தான் 4 ஸ்டார் கொடுக்கலாம், ஹெல்த்துமே ஓகே தான் 3 ஸ்டார் கொடுக்கலாம். ஸோ ஓவரால் இதில் வந்து என்னை விட நானே எனக்கு வந்து இவ்வளோ தான் ஃபில் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு நிறைய டூ டூ லிஸ்ட் இருக்குன்ற போது நீங்கள் இதை ஃபில் பண்ணலாம். எனக்கு இன்னுமே வந்து ஒரு நாளை அனலைஸ் பண்ணி இந்த டூ டூ லிஸ்ட்டை எழுத தெரியல. அதை நான் எழுதிட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு வேர்ஷனாக லைக் இந்த ஒரு நோட் வச்சு நம்ம வந்து இன்னும் ப்ரொடக்டிவாக ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபுல் பிளானரில் நம்ம எப்படி நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து கொட்டி வச்சு எல்லாத்தையும் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அப்கமிங் டேஸில் வந்து கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த பிளானரோட லிங்க் வேணும்னா, இது வந்து கொலாப்லாம் இல்லை, நான் வந்து காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். இந்த பிளானரோட லிங்க் வேணும்னா நான் வாங்கின அதே லிங்க் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். 120 இல்லைனா 115 அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிளானரோட ரேட்டே. இது நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, இந்த அட்டையும் குவாலிட்டியாக இருக்குது, ப்ளஸ் இது இருக்குல்ல இந்த பர்டிகுலர் ஷீட்டும் குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் வி டூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஷீட்ஸ். இதில் எங்கேயுமே இந்த டேட் அந்த டேட்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ எல்லாமே வந்து எப்படின்னா நீங்கள் என்ன டேட் போட்டுக்கிறோமோ அந்த டேட் தான். போயிட்டு செகண்ட் மீல் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டேவை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் மீல் சாப்பிட்டு என் டேவை முடிச்சுக்கினேன். அண்ட் உங்களோட அப்டேட்காக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.